ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்னோடய செகண்ட் பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப கிராண்டான ஃபங்க்ஷன் அப்படின்னு எதிர்பார்த்து வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அப்படின்னா சாரி. எப்பயுமே என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கும் சரி ஸ்டார்டிங்கில் இருந்தே நான் இந்த மாதிரி மட்டும்தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த எங்களோட ஏரியாவில் இருக்கிற எல்லா குட்டி பசங்கள்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள எல்லாத்தையுமே மேக்ஸிமம் ஈவினிங் டைம் வர சொல்லி, ஏன்னா அவங்க ஸ்கூல் போயிருப்பாங்க இல்லையா, வர சொல்லி அவங்க எல்லாரையுமே வச்சு கேக்கு கட் பண்ணி இருக்கிற கேக்கை எல்லாருமே ஷேர் பண்ணி நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம். அந்த குட்டி பசங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க போக்குலேயே நான் விட்டுருவேன். அவங்க கத்துறது, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாயந்தரம் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னோடய பையன் ஸ்கூல் விட்டு வந்த உடனே எல்லாருக்கும் சொல்ல போயிட்டான். அவங்கள எல்லாத்தையும் போய் கூப்பிட போயிட்டான். அதுக்கு முன்னாடி அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். அதுதானே ஒரு மரியாதையாக இருக்கும். இந்த மாதிரி ஷர்வினுக்கு பிறந்தநாள் கேக்கு கட் பண்ண போகிறேன், பசங்களை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பேரண்ட்ஸ்க்குமே நான் இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக அனுப்பி வச்சாங்க. அங்கே உள்ள குட்டி பசங்க எல்லாருமே அவனோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம், எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் வீட்டில் சாமி கும்பிட்ற இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்த உடனே எல்லாரையுமே சாமி கும்பிட சொல்லிவிட்டு கேக்கு கட் பண்ணியாச்சு. அவங்க சந்தோஷப்பட்டாங்களோ என்னவோ, அவங்கள விட சின்ன குழந்தையாட்டம் நானும் மாறி எனக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று, அன்னைக்கு தான் அதே டைம் ஒரு 4:30 5 மணி போல் கேக்கு கட் பண்ணோம். அதே டயத்தில் எனக்கு ஒரு மீட்டிங்கும் இருந்தது, விவசாய கூட்டம். அதை முடிச்சுட்டு பக்கத்து ஊருக்கு போகணும், ரெட்டையூர்னி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகணும். அதே டைமுக்கு நம்ம அதை மாற்றி வைக்கவும் முடியாது, இதையுமே மாற்றி வைக்க முடியாது. ஏன்னா பசங்க ஸ்கூல் விட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க 5 மணிக்கெல்லாம் கேக்கு கட் பண்ணிவிட்டு அவங்களோட ஹோம்ஒர்க்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதனால ரெண்டும் ஒரே டைமில் இருந்தனால இதை வேகமாக எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு. தம்பி பிறந்தநாள் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா 11/11 இப்போ இந்த 2024 திங்கக்கிழமை வந்துருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை என்னோடய ஹஸ்பண்டுக்கு லீவு. அதனால் எங்களால் முடிஞ்ச மாதிரி கொஞ்சம் ஜாலியாக வெளியில் போயிட்டு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருந்தோம். ஆனால் கேக்கு கட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு லீவ் இல்லை. திங்கக்கிழமை ஈவினிங் நாங்கள் பசங்க அம்மா அவங்க எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம். எப்பயும் அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தராக அவனுக்கு கேக்கெல்லாம் ஊட்டி விடுவாங்க. இன்றைக்கி அதுக்கெல்லாம் டைம் இல்லாததுனால அவங்கக்கிட்டையுமே நான் சாரி கேட்டுக்கிட்டேன். அதுக்கு பிறகு வேகமாக எல்லாத்தையும் கட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். மேக்ஸிமம் பிறந்தநாள் அன்றைக்கினும் நான்வெஜ்ஜு அந்த மாதிரி நான் சமைக்க மாட்டேன். ஏன்னா சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று, அன்றைக்கின்னு அது ஏன்னே தெரியலை, என்னோடய பிறந்தநாள் அப்பா இருக்கும்போதும் அப்படி தான் சாம்பார் அந்த மாதிரி விஷயங்கள் வெஜிடேரியன் மட்டும்தான் சமைக்கிறது. அவனுக்கு காசு கொடுக்குறாங்க, அதை எவ்வளோ ஹாப்பியாக வாங்கிட்டு போய் சாமி ரூம் கிட்டே போய் வைக்க போகிறாங்க அப்படின்னு பாருங்களேன். பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே அவனுக்கு ஒரு அன்பாக பைசா கொடுத்துருந்தாங்க. அதை கொண்டுட்டு போய் அவர் சாமிக்கிட்ட வைக்க போகிறாங்க. அதே மாதிரி இவங்க பக்கத்தில் யாரோட பர்த்டேக்கு கூப்பிட்டாலுமே என்னோடய பசங்களையுமே நான் அனுப்பி வைப்பேன். நான்வெஜ்ஜு சமைக்காதனால சண்டே ஞாயிற்றுக்கிழமை அவங்க அப்பாவுமே வீட்டில் இருந்தாங்க லீவில். அன்னைக்குன்னு நல்லா சூப்பரான சமையலெல்லாம் சிக்கன் எடுத்துருந்தேன். குழம்பு வச்சு பொரித்து சமைச்சி சாப்பிட்டுட்டு சூப்பராக அப்போவே என்ஜாய் பண்ணியாச்சு. கேக்கு கட் பண்ணுறது மட்டும் பெண்டிங்கில் இருந்துச்சு. ஷர்வினுக்கு பார்த்திங்கன்னா இது 4th பர்த்டே, 4th ஸ்டார்ட் ஆகிருக்கு. வந்த பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு சில பேர் பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்குமே கொண்டுட்டு போய் என்னோடய பையன்கிட்ட கொடுத்து கேக்கெல்லாம் கொடுக்க சொல்லிவிட்டு சூப்பராக ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. என்ன பர்த்டே கிஃப்ட் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது எப்பயுமே பெரியவனுக்கும் சரி சின்னவனுக்கும் சரி எதுனாலும் பர்த்டே கிஃப்ட்டு கொடுப்பேன். அந்த கிஃப்ட்டு சும்மா ஏனா தானான்னு ஏதாவது இருக்காமல்
அவனுக்கு ஸ்கூல் சம்மந்தமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா வீட்டுக்குள்ளது சம்மந்தமாக அவங்களுக்கு சம்மந்தமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்வினுக்கு இந்த கிஃப்ட்டு தான் நான் அவனுக்கு இந்த வருஷம் வந்து நான் கொடுத்துருந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 2 சேர் வாங்கி அவங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுத்தேன். வாங்கி வந்து ஏற்கனவே வந்து வாங்கி வெளியில் வச்சுருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீடு சும்மா சின்ன கூரை வீடு தானே, மரச்சேர்லாம் வைக்க முடியாது. அதனால் நான் இது முந்தின நாளே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து வெளியில் வாசலில் வச்சுட்டு கதவை திறந்துட்டு போய் சொன்னேன், "உனக்கு நாளைக்கு பர்த்டேக்கு அம்மா கிஃப்ட் வாங்கியிருக்கேன், போய் பாரு" அப்படின்னு சொல்லவும், அவங்க வேகமாக வெளியில் வந்து பார்த்துட்டு, சூப்பர், ரொம்ப ஜாலி, நல்லா இருக்குமா" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏன்னா சேர் வீட்டில் இல்லை. ஒரு சேர் இருந்தது, அதுவுமே ஒரு மாதிரி உடஞ்சி போச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு. என்னோடய மேரேஜுக்கு அம்மா 2 வாங்கி கொடுத்தாங்க. அதில் 2மே உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். அதோட சரி, இந்த வருஷம் பர்த்டே கிஃப்ட்டுக்கு சேர்த்தாப்புல அவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு யூஸ் ஆகவும் செய்யும் அப்படிங்கிறதுக்குனால இது வாங்கிட்டேன். பெரியவனுக்கும் அதை விட ரொம்ப ஹாப்பி. அம்மா நான் படிக்கும்போது எழுதும்போது இப்படியெல்லாம் உட்காந்துருப்பேன், இப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவங்க உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சின்னவனுக்குமே இது என்னோடய சேரு, இது உன்னோட சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபங்க்ஷனுமே சூப்பராக நடந்துச்சு. அவங்களுக்கான கிஃப்ட்டுமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பசங்க. சேர் எவ்வளோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த கொண்டுட்டெல்லாம் வருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட தான் நான் வாங்கினேன். அவங்க 2 சேர் ரூ. 800 அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட வளவலன்னுலாம் எதுவுமே பேசலை. அவங்கள்ட்ட சொன்னேன், "அண்ணே, இந்த மாதிரி பையனுக்கு கிஃப்ட்டு பர்த்டேக்காக வாங்குறதுக்காக வெளியில் வந்தேன். நீங்கள் கொண்டுட்டு வரவும் சரி உங்கள்கிட்ட இந்த சேரை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். என்ன அமௌண்ட் உங்களுக்கு கட்டுமோ நீங்கள் சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன். "சரிம்மா, ரூ. 500 கொடுங்க, 2 சேரையும் எடுத்துக்கங்க" அப்படின்னு சொன்னாங்க. உடனே எதுவுமே சொல்லலை, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் மேக்ஸிமம் கடைகளில் போய் ஒரு சில பொருள் வாங்குறத விட இப்படி ரோட் சைடு கொண்டுட்டு வர்றவங்கள்ட்ட வாங்குறதுக்கு நான் நினப்பேன். ஏன்னா கடைகளில் வாங்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. நம்ம அங்கே போகும்போது நம்ம வாங்கிடுவோம். இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலும் வாங்குவோம். இந்த மாதிரி கொண்டுட்டு வரவங்கள்ட்ட வாங்கும்போது அவங்களுக்கு கடை வச்சு நடத்த முடியாமல் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து விற்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நமக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் எப்போயுமே நினப்பேன். அதனால் மேக்ஸிமம் நிறைய திங்ஸ் அந்த மாதிரி தான் நான் வாங்குறதுக்காக யோசிப்பேன். அதே மாதிரி பேரம் பேசவும் நான் மாட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்கக்கிட்டேயே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுவேன். என்ன நினப்பாங்களோ தெரியாது, எனக்கு திருப்திப்படுற மாதிரி அவங்க அந்த பொருளை என்கிட்ட சேல் பண்ணுவாங்க. எப்பயுமே அப்படி தான், நான் வீடியோக்காக சொல்லலை. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து வைக்கிறோம்ல, இதெல்லாம் வந்து நம்ம வந்து மொத்தமாக வந்து கழுவி ஆல்பம் போட்டு வச்சுக்கிடலாம். ஒரு ஃபோட்டோ ரூ. 7 இல்லைனா ரூ. 10 அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி என்னோடய 2 பசங்களுக்குமே ஃபுல்லாக தனித்தனியாக ஆல்பம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் மெமரியை நமக்கு எப்போதுமே கொடுக்கும். நம்ம எவ்வளோ ஃபோட்டோஸ் சும்மா மொபைலில் அப்பப்போ எடுப்போம், அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நாம் பார்க்கும்போதும் சரி, நம்ம பசங்க பெரியவங்க ஆகும்போதும் சரி, அதெல்லாம் அவங்கள்ட்ட காட்டும்போது ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க. எப்பயுமே இப்படி தான். இதுவெல்லாம் எந்த ஒரு மேக்கப்பு எடுக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே இல்லை. சும்மா திடீர்னு மொபைலில் நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நான் சேவ் பண்ணி வச்சு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிருவேன். நம்ம என்ன தான் மொபைலில் சேவ் பண்ணி வச்சாலும், சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சாலும், மெயிலில் சேவ் பண்ணி வச்சாலும், பென்ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சாலும், அது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம டக்குன்னு வந்து ஏதாவது எரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அழியிறதுக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே அது நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பொறுமையாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்த அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.